அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, பாலியல் வழக்குகளை விசாரிக்க 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம நேற்று பார்த்துருந்தோம், பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாக்களை முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய சட்டமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதன் மீதான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. நேற்று ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 இடங்கள்ல பார்த்தோம்னா சிறப்பு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, பாலியல் குற்றங்களை விசாரிக்க அமைக்க இருக்காங்க அரசாங்கம். எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னை சுற்றுப்புற பகுதி என 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க தமிழக அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு செய்தி தான் நம்ம முதல் செய்தியில பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த கட்டமாக பார்க்குறப்ப நமக்கு 2-3 செய்திகள் தான் இருந்துச்சு இன்னைக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா போதைப் பொருள் பழக்கம் புகார் அளிக்க தனி செயலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கல்லூரி மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரி வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் பார்த்தோம்னா இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த போதைப் பொருள் பழக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரில் ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் நம்ம சிட்டிசன்ஸ்லாம் யாராவது நமக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடி யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, இல்லை வீட்டில் வச்சு இந்த மாதிரியான போதைப் பொருள்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம அங்கே அந்த செயலி மூலியமா நம்ம புகார் அளிக்க முடியும். நம்மளுடைய தரவுகள் அப்படிங்கிறது நம்ம யார் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாத வகையில் போலீஸ் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இதே மாதிரியான ஒரு இலக்கு தான் போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாசா முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. போதைப் பொருள் இல்லாத பாரதம் அப்படின்னு சொல்லி 2047 இந்தியா இலக்காக வச்சிருக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இன்னும் குறைவான செய்திகள் தான், இன்னும் ஒரு 2 செய்திகள், ஒரு செய்தி தான் இருந்துச்சு. என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜம்மு காஷ்மீர் சோன்மார்க் சுரங்கப்பாதை பிரதமர் நாளை திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இந்த ஜி மார்க் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டனல் பேரு. ஓகேங்களா? ஜி மார்க், ஜி மார்க் இல்ல ஜி மார்க். ஓகேவா? ஜி மார்க் டனல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8650 கடல் அந்த அடி உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டனல் தான் இது. ஓகேங்களா? அதாவது ஸ்ரீநகர் மற்றும் லே பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு டனல் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த வின்டர் சீசனில் அந்த பகுதிகளை இணைக்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டனல் வந்துட்டனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வெதர், எந்த டைப் ஆஃப் வெதர் இருந்தாலுமே அவங்கள நம்மளால இணைச்சிட முடியும். சரியா? ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா ஐஎம்டியின் 150வது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வங்கதேசம் புறக்கணிச்சிருக்காங்க. அந்த செய்தி நமக்கு வேண்டாம், தேவை கிடையாது. 150 வருடங்கள் ஆயிருச்சு. எதை உருவாக்கி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி. கடந்த 1864, 66 மற்றும் 71 ஆகிய ஆண்டுகளில் கொல்கத்தாவில் பருவமழை மற்றும் புயலால் பெரும் சேதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1875ஆம் ஆண்டு கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இந்திய வானிலை துறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதன் பிறகு பார்த்தோம்னா 1905 சிம்லாவிற்கும் 1928 பூனேவுக்கும் இந்த தலைமை இடம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு இறுதியாக 1944ஆம் ஆண்டு தில்லிக்கு இதனுடைய தலைமையகம் அப்படிங்கிறது கடைசியா மாற்றப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போலிருந்து இப்போ வரைக்கும் இவங்க தில்லியில தான் அந்த தலைமையகம் அப்படிங்கிறது இருக்கு இந்திய வானிலை துறைக்கு. இந்த இந்த ஒரு துறை 150வது ஆண்டை கொண்டாட இருக்காங்க. அந்த செய்தியை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றபடி இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.